ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, கடைசி கட்டம்தான் இது. உன் கஷ்டத்திற்கான கடைசி கட்டம்தான் இது. உன் அப்பா நான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக கண்மூடி உறக்கம் கொள் தங்கமே. போதும், அழுதது அனைத்தும் போதும். கண்ணீரை முதலில் துடைத்துக்கொள். வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்கள் தான் அழுது அழுது கஷ்டத்திலேயே நீ மூழ்கப் போகின்றாய். இனி உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். எப்பொழுதும் இதையே சொல்கின்றீர்கள் அப்பா, ஆனால் மாறிய பாடில்லை என்கின்றாயா? உன் அப்பா நான் சொல்வதை கேள். கஷ்டம் முடிந்து விட்டது. அனைத்தும் கடந்த காலமாக மாறப்போகின்றது. உன் மனம் நோகும் அளவிற்கு செய்தவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன். உன்னிடம் தவறாக நடந்து கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் நிச்சயமாக நல்ல பாடம் புகட்டுவேன். அவர்கள் உன்னிடம் செய்த தவறை அவர்களுக்கு சுட்டிக்காட்டி நான் உணர்த்துவேன். உன்னை தேவைக்கு பயன்படுத்தியவர்களை அவர்கள் யாரிடமாவது யாரோடு தேவைக்காவது சிக்கும் அளவிற்கு செய்கின்றேன். நான் விரும்பும் பிரியமான பிள்ளை நீ. நீ கண்ணீர் வடித்ததையும் உன் மனம் கலங்கி நிற்பதையும் அவர்களை நம்பி நீ இழந்த பொருட்களையும் நினைத்து வருந்துகின்றாய். அதை பார்க்கையில் என் மனம் துடிக்கின்றது. நிச்சயமாக உன்னை இந்த நிலைக்கு தள்ளியவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன். இந்த காலமும் நானும் அவர்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டுகின்றோம். நீ என்னை நிம்மதியாக வணங்கு. இனிமேல் உன் பிரச்சனை என்னுடைய பிரச்சனையாக இருக்கும். வாழ்க்கையின் இருளில் நீ தத்தளிக்க வேண்டாம். ஒளியாக நான் வந்திருக்கின்றேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னை சந்தோஷமாக காண வந்துள்ளேன். இனி நீ சந்தோஷமான பாதையில் பயணம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்துள்ளேன். நாளை உன்னை தேடி மிக பெரிய இன்ப அதிர்ச்சி ஒன்று வரப்போகின்றது. நீ ஒரு பாதையை நிர்ணயித்து விட்டாய். அதில் கடந்து போய்விட வேண்டும் என்று நினைக்கின்றாய். ஆனால் அது தவறு என்று தெரிந்தால் தைரியமாக திரும்பி வந்துவிடு தங்கமே. ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து பயணிக்கும் பொழுது பயணிக்க வேண்டியது முக்கியம். பயணத்தின் முடிவை பற்றி நீ யோசித்து கவலைப்பட்டு கொண்டே பயணித்தால் கிடைக்கும் நல்ல அனுபவங்களையும் இழந்து விடுவாய். அதுபோலத்தான் உன் வாழ்க்கை. யார் ஒருவர் உன் கஷ்டமான நேரங்களில் உன் அருகிலேயே இருந்தார்களோ அவர்களை உன் சந்தோஷமான நேரங்களிலும் கூட இருக்க தகுதியானவர்கள். எத்தனையோ இடையூறுகளை தாண்டி நீ இப்பொழுது என்னை பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்வில் பல சோகங்கள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் என்னை வணங்குவதில் நீ மகிழ்ந்து இருக்கின்றாய். நீ என்னை வணங்குவதில் எத்தனை மகிழ்ந்திருக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை நான் உனக்கு தருவேன். யாருடைய மனதை சரி செய்தால் உன் வாழ்க்கை சீராகுமோ அதை சரி செய்து உன் வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சி மலர செய்வேன். நீ எனக்காக செய்த அனைத்தையும் நான் உனக்கு 2 மடங்காக செய்து தரப்போகின்றேன். அனைத்தையும் நல்ல விதமாக முடித்து உன்னை சந்தோஷமான பாதையில் அழைத்து செல்லப் போகின்றேன். நீ கவலைப்படாமல் நிம்மதியாக நித்திரை கொள். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.